ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன டாபிக் பற்றி பார்க்க போகிறோன்னா யூனிட் 6ல் விடுதலை போராட்டத்தில் தமிழ்நாட்டின் பங்கு இந்த டாபிக் பற்றி பார்க்கலாம். முதல்ல சென்னைவாசிகள் சங்கம். தென்னிந்தியாவில் தோன்றிய முதல் சங்கம் சென்னைவாசிகள் சங்கம். எந்த நோக்கத்தோடு ஆரம்பித்தாங்கன்னா, பொதுமக்கள் தேவையை அனைவருக்கும் தெரிவிக்க, வரி குறைக்க கோரிக்கை வைப்பது, உறுப்பினர் நலன், அதுக்காக ஆரம்பித்தாங்க. இதை நிறுவிய வருடம் எப்பொழுதுனா 1852 பிப்ரவரி 26 கஜிலு லட்சுமிராசு சீனிவாசனார் 2 பேரும் சேர்ந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. விவசாயிகள் சித்திரவதைப்படுத்தலுக்கு எதிராக போராட்டம் பண்ணாங்க. ஸோ சித்திரவதை ஆணையத்தை நிறுவனாங்க. 1862க்கு பின் இந்த சங்கம் இல்லாமல் போனது. அடுத்ததாக தேசியவாத பத்திரிகை தொடக்கம். 1877 சென்னை உயர்நீதிமன்ற முதல் இந்திய நீதிபதியாக நியமிக்கப்பட்டவர் டி. முத்துசாமி. 1878 த ஹிந்து அப்படின்ற பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணது ஜி. சுப்பிரமணியம், வீர ராகவாச்சாரி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ். 1891 சுதேசமித்திரன் பத்திரிகையை ஸ்டார்ட் பண்ணது ஜி. சுப்பிரமணியன். தேசிய பருவ இதழாக இருந்தது. நாளடைவில் 1899 அது நாளிதழாக சுதேசமித்திரன் மாறிது. அடுத்ததாக இந்தியாவில் தோன்றிய உள்நாட்டு பத்திரிகைகள் என்னென்ன அப்படின்னா, இந்தியன் பேட்ரியாட், சவுத் இந்தியன் மெயில், மெட்ராஸ் ஸ்டாண்டர்ட், தேசாபிமானி, விஜயா, சூரியோதயம், இந்தியா. அடுத்ததாக சென்னை மகாஜன சபை 1884 மே 16 இதை உருவாக்கியிருக்காங்க. யாரெல்லாம் உருவாக்கியிருக்காங்க அப்படின்னா, வீர ராகவாச்சாரி, அனந்தாச்சார்லு, ரங்கையா. எந்த நோக்கம்? தேசிய நோக்கத்திற்காக. இதனுடைய செயலாளர் அனந்தாச்சார்லு. இதனுடைய தலைமை பி. ரங்கையா. கோரிக்கை குடிமை பணி தேர்வு இங்கிலாந்து இந்தியாவில் ஒரே சமயத்தில் நடத்தணுன்றதுக்காகவும், லண்டனில் இந்திய கவுன்சிலை மூடணும், வரி குறைக்க, இராணுவ நிர்வாக செலவுகளை குறைப்பதற்காகவும் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. 1885 இதே கோரிக்கை இந்திய தேச காங்கிரஸுடைய கோரிக்கையாக ஆனது. மிதவாத கூட்டம் 1884 அடையாறில் பிரம்மஞான சபை கூட்டம் ஸ்டார்ட் பண்ணாங்க. இதனுடைய தலைமையாக இருந்தது தாதாபாய் நவ்ரோஜி. பங்கேற்றவர்கள் தாதாபாய் நவ்ரோஜி, சுரேந்திரநாத் பானர்ஜி, சென்னையை சேர்ந்த சி. சுப்பிரமணியம் அண்ட் ரங்கையா, ஆனந்தாச்சார்லு இவங்களும் பங்கேற்றாங்க. முதல் கூட்டம் 1885 பாம்பேயில் நடைபெற்றது. இதில் மொத்தம் 72 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதில் 22 பேர் சென்னையை சேர்ந்தவர்கள். இரண்டாவது மாநாடு 1886 கொல்கத்தாவில் நடைபெற்றது. இதற்கு தலைமை தாங்கியது தாதாபாய் நவ்ரோஜி. 436 பேர் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. மூன்றாவது மாநாடு 1887 சென்னை மக்கீஸ் தோட்டம் 1000 விளக்கு பகுதின்னு சொல்லுவோம், அந்த இடத்துல நடைபெற்றது. 607 பேர் பங்கேற்றாங்க. அதில் சென்னை சேர்ந்தவர் 362 பேர். இதற்கு தலைமை தாங்கியது பத்ருதீன் தியாப்ஜி. தனது எழுத்தின் மூலம் தேசத்தை முன்னெடுத்த காங்கிரஸ் தொண்டர் யார் அப்படின்னா ஜி. சுப்பிரமணியம். தமிழ்நாடு அன்றைய சென்னை மாகாணத்தின் ஒரு பகுதியாக இருந்தது. அது இப்போ உள்ளதில் என்னென்ன பகுதியெலாம் அந்த சென்னை மாகாணத்துக்குள்ளே வரும்னு பார்த்திங்கன்னா, ஆந்திர பிரதேசத்தில் கடற்கரை மாவட்டம் மற்றும் ராயலசீமா, கர்நாடகாவில் பெங்களூரு, பெல்லாரி, தெற்கு கனரா, கேரளாவில் மலபார், ஒடிசாவில் கஞ்சம். அடுத்ததாக சுதேசி இயக்கம் 1905 வங்க பிரிவினை இந்த சுதேச இயக்கத்துடைய போக்கை மாற்றியது. கொல்கத்தா காங்கிரஸ் திட்டம், சுதேச நிறுவனம் ஊக்குவிப்பு, அந்நிய பண்டம் புறக்கணிப்பு, தேசிய கல்வி முன்னெடுப்புக்கு ஊக்குவிப்பாக இருந்துச்சு. மக்கள் நாட்டுப்பற்று உணர்வை தட்டி எழுப்பியது சுப்பிரமணிய பாரதியாருடைய தேசபக்தி பாடல்கள். 1907 பிபின் சந்திரபால் சென்னை சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பொழுது சொற்பொழிவாற்றினார். வ.உ.சி. தூத்துக்குடியில் சுதேசி நீராவி கப்பல் நிறுவனத்தை நிறுவினார். காலியோ லாவா அப்படின்ற கப்பலை ஷாலோன் ஸ்டீமர்ஸ் அப்படின்ற கம்பெனியிலேருந்து வாங்கி தூத்துக்குடிக்கும் கொழும்புக்கும் இடையில் அவர் செலுத்தினார், அந்த 2 கப்பலையும். வ.உ.சி. சுப்பிரமணிய சிவா அவருக்கு துணையாக இருந்தார். வ.உ.சிக்கு திருநெல்வேலியில் தூத்துக்குடியிலையும் நூற்பாலை தொழிலாளர்களை இவங்க 2 பேரும் சேர்ந்து அணி திரட்டி 1908 மார்ச் 8 கோரல் நூற்பாலை வேலை நிறுத்தம் வ.உ.சியுடைய தலைமையில் நடைபெற்றது. இதற்கு சிவாவும் அவருக்கு உறுதுணையாக இருந்தார். 1908 தண்டனை கொடுத்துருவாங்க, இவங்களுக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த தண்டனையிலிருந்து தவிர்க்கிறதுக்காக சுப்பிரமணிய பாரதி பிரெஞ்சு ஆதிக்கத்தில் இருந்த பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்வார். இவரை பின்தொடர்ந்து அரவிந்த் கோஷ், சுப்பிரமணியனார் பாண்டிச்சேரிக்கு இடம்பெயர்வாங்க. இயக்கத்தின் போது புரட்சிகர நடவடிக்கை அறிமுகம், அதாவது அதுக்கு பயிற்சி கொடுக்குறாங்க. எங்கே வச்சுன்னா லண்டனில் இந்தியன் ஹவுஸ் அண்ட் பாரிஸ் இந்த 2லையும் அறிமுகம் பண்ணாங்க.
இதில் இந்த பயிற்சி எடுத்தவங்களில் முக்கியமானவங்க யாருன்னு பார்த்தா எம்பிடி ஆச்சாரியா, வி சுப்பிரமணியனார், TSS ராஜன். புரட்சிகர செய்தித்தாள் பாண்டிச்சேரியிலிருந்து வெளியீடு. அது என்னெல்லாம் அப்படின்னா இந்தியா, விஜயா, சூரியோதயம், இந்த 3 பத்திரிகையை வெளியிட்டாங்க. 1904 பாரத மகாதா சங்கம் அப்படின்ற ஒரு ரகசிய அமைப்பை ஏற்படுத்தியது யாருன்னா நீலகண்ட பிரம்மச்சாரி. எந்த நோக்கத்தில் அப்படின்னா ஆங்கில அதிகாரி கொன்று நாட்டுப்பட்டை மக்களிடம் தூண்டணும் அப்படின்றதுக்காக ஆரம்பிச்சிருக்காங்க. 1911 ஜூன் 17 திருநெல்வேலி மாவட்ட ஆட்சியர் ராபர்ட் WDE ஆஷ் அப்படின்றவர் மணியாச்சி ரயில் நிலையத்தில் வச்சு வாஞ்சிநாதரால் கொல்லப்பட்டார். இந்த வாஞ்சிநாதன் அப்படின்றவர் செங்கோட்டையை சேர்ந்தவர். அடுத்ததாக தன்னாட்சி இயக்கம். தேசிய இயக்கம் தளர்வுற்ற நிலையில் பிரம்மஞான சபை தலைவர் அயர்லாந்து பெண்மணியான அன்னி பெசன்ட் அம்மையார் 1916 தன்னாட்சி இயக்கத்தை ஆரம்பிக்காங்க. இதோடைய கோரிக்கை என்ன அப்படின்னா இந்திய அளவில் தன்னாட்சியை கோரி இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. இவருக்கு துணையாக இருந்தது GS அருண்டேல், TB வாடியா, CP ராமசாமி. இவங்க என்னென்ன செய்தித்தாளை தொடங்கினாங்க அப்படின்னா நியூ இந்தியா, காமன்வெல்த். அது போக இவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிநவீன வசதி உடைய ரயிலில் அடிமையாக இருப்பதை விட சுதந்திரத்துடன் கூடிய மாட்டு வண்டி சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 1910 பத்திரிகை சட்டத்தின்படி பிணைத்தொகை செலுத்துவதற்கு இவங்களுக்கு அறிவுறுத்தல் வந்திருக்கும். அடுத்ததாக இவங்க எழுதின புக்கு சுயாட்சி குறித்த துண்டு பிரசுரம் அப்படின்னா எதெல்லாம்னா ஹவு இந்தியா ராட் ஃபார் ஃப்ரீடம், இந்தியா எ நேஷன் ஆர் ஒரு தேசம் அப்படின்னு சொல்கிற இந்த 2ஐயும் எழுதியிருக்காங்க. அடுத்ததாக பிராமணர் அல்லாதோர் இயக்கம் 1912 சென்னை திராவிடர் கழகத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இதோடைய செயலராக இருந்தது நடேசனார். 1916 திராவிடர் சங்க தங்கும் விடுதியை ஏற்படுத்தியிருக்காங்க. 1916 நவம்பர் 20 தென்னிந்திய நல உரிமை சங்கம் விக்டோரியா பொது அரங்கில் வச்சு கூட்டம் நடைபெற்றது. இதன் நிறுவனவங்க தியாகராஜர், நாயர், நடேசனார். இதில் பத்திரிகைகள் வெளியிட்டாங்க. தமிழில் வெளியிட்ட பத்திரிகை திராவிடன், ஆங்கிலத்தில் ஜஸ்டிஸ், தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா. பின்னாளில் இந்த கட்சி தான் நீதி கட்சி என பெயர் மாறியது. அதுக்கு காரணம் என்னென்னா இங்கிலீஷில் உள்ள அந்த ஜஸ்டிஸ் அப்படின்றதே இந்த கட்சிக்கு நீதி கட்சி அப்படின்னு பெயராக மாறுச்சுன்னு சொல்லுவாங்க. பிராமணர் அல்லாதோர் தேர்தலில் இடஒதுக்கீடு கோரிக்கை வச்சு அதனால் ஆரம்பிக்கப்பட்டது. 1919 மாண்டேகு செம்ஸ்போர்டு சட்டம். அடுத்ததாக நீதி கட்சி அதாச்சும் தன்னாட்சி இயக்கம் 1920 தேர்தலில் வெற்றி பெறுறாங்க. 98 இதில் 63 பிளேஸில் இவங்க வின் பண்ணுறாங்க. வின் பண்ணி சிஎம்மாக வர்றது யாருன்னு பார்த்தீங்கன்னா சுப்பராயலு. 1923 தேர்தலில் வெற்றி பெற்று அப்பொழுது சிஎம் ஆகிறது பனகல் அரசர். 1919 ரவுலட் சட்டம் அதோடைய பரிந்துரை குழு தலைவராக இருந்தது சர் சிட்னி ரவுலட் தான். இந்த ரவுலட் சட்டத்துக்கான பரிந்துரை குழு தலைவராக இருந்திருக்காரு. விசாரணை இல்லாமல் இந்த குழு இதில் நம்ம கைது செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரவுலட் சட்டத்தில் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த சட்டத்திற்கு எதிராக 1919 மார்ச் 18 மெரினா கடற்கரையில் காந்தி உரையாற்றினார். 1919 ஏப்ரல் 6 கருப்பு சட்டம், கடை அடைப்பு, அதாவது இந்த ரவுலட் சட்டத்தை கருப்பு சட்டம்னு சொல்லி அதுக்காக நிறைய போராட்டம் பண்ணி கடை அடைப்பு, வேலை நிறுத்தம் இதெல்லாம் ஈடுபட்டாங்க. சென்னை சத்தியாகிரக சபையில் பெண்களே நிறைய பங்கேற்றிருக்காங்க. அடுத்ததாக ஜார்ஜ் ஜோசப், இவரை பற்றி ஒரு சில குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. அது என்னெல்லாம் பார்க்கலாம். இவர் ஒரு வழக்கறிஞர், சொற்பொழிவாளர், மதுரையில் தன்னாட்சி இயக்கத்தை தோற்றுவிட்டார். இவரை மக்கள் இவரை ரோசாப்புத்துறை அப்படின்னு அழைப்பாங்க. ஹீர்வி மில் தொழிலாளர்கள் அவருக்கு உதவி பண்ணியிருக்காங்க. என்ன காரணத்தினால இவர் உதவி பண்ணியிருக்காருன்னா மதுரையில் தொழில் சங்கம் நிறுவனன்றதுக்காக. அடுத்தது இவர் பிறந்தது கேரளாவில் உள்ள செங்கனூர், ஆலப்புழான்னு இப்போ சொல்லுவோம், அந்த பகுதியில் தான் பிறந்திருக்காரு. மதுரையில் வாழ விரும்பினதுனால அவர் மதுரைக்கே இடம்பெயர்ந்துட்டார். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த செய்தியை பார்த்துக்கோங்க. அடுத்ததாக உள்ள தகவல்களை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.